வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். ரீசெண்டாக புதுச்சேரியில் இருக்க கருடா பார்க் போயிருந்தோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பிள்ளைங்களுக்கு வந்து அனிமல்ஸ்லாம் ரொம்ப இஷ்டம், அதனால் இந்த பார்க் போகணும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சிது. இது வந்து 10 கண்ணுங்கிற இடத்துல உஸ்டேரி லேக் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போகோலேண்ட் அப்படிங்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. ஸோ வந்தால் ஒரே நாள் இந்த போகோலேண்ட் அந்த கருடா பார்க் கவர் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி கருடா பார்க் மட்டும் தான் போக போகிறோம். ஏன்னா அடுத்து வந்து ஆரோவில் போகிற பிளான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ உள்ளே போய் கருடா பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை போனோம். நாங்கள் போன அன்றைக்கி வந்து அவ்வளோவா கூட்டம் இருக்கலை. அதனால் எல்லா இடத்தையும் ரிலாக்ஸ்டாக பார்த்து ரசிக்க முடிஞ்சுது. பார்க்கிங்க்கும் பார்த்திங்கன்னா ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு அதாவது 10 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நாட்டுக்கோழி முட்டையும் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. வேன்லாம் இருக்குது அப்படின்னு இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் பே பண்ணதும் கையில் வந்து இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் போட்டு விடுறாங்க. ஸோ இந்த பார்க்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம அதை போட்டுருக்கணும். வெளியில் போகும்போது தான் ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இன்னொரு பேனரில் செடிகளும் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது எங்கே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. உள்ளே நுழைஞ்சதுமே இந்த மாதிரி விதவிதமாக வாத்துக்கள் தான் இருந்தது. அதெல்லாம் நின்று பார்த்துட்டு இந்த பார்க்கை சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு வெரைட்டிக்குமே இந்த மாதிரி போர்டு போட்டிருக்காங்க. அதோட பேர், ஆரிஜின், ஜுவாலஜிக்கல் நேம், அதோட டயட்டு, அப்புறம் லைஃப் ஸ்பேன் இதெல்லாமே அந்த போர்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து விதவிதமான லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு சைடில் பெகசஸோட ஸ்டாச்சு, இன்னொரு பக்கம் 2 மான்களோட ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அது பக்கத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் வழி போட்டிருக்காங்க எப்படி போகணும் அப்படின்னு. ஸோ முன்னாடி வந்து இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் இந்த வழியாக தான் நடந்திருக்கும். ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட் இப்போ ரீசனாக மாற்றிருப்பாங்க போல். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் பார்க் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பெரிய பெரிய மீன் தொட்டிகளில் விதவிதமான மீன்கள்லாம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு மீன்களும் ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறனால ஒன்று நின்று ரசித்து பார்த்தோம். கடைசியில் வந்து ஒரு சில தொட்டிகள்லாம் காலியாக தான் இருந்தது. ஸோ இனிமேல் தான் அதில் மீன்கள் வைப்பாங்க போல இருக்கு. வெளியில் வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, என்ன நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வெளியில் ஸ்டாச்சுஸும் இருந்தது. ஃப்ராகு, சேவல், மாட்டு வண்டி அந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். நாங்களும் நின்று எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸோட வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு வெரைட்டிக்குமே இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் அந்த வெரைட்டியோட பேர், ஜுவாலஜிக்கல் நேம், ஆரிஜின், லைஃப் ஸ்பேன், ஃபீடிங் ஹேபிட்ஸ் இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா நிதானமாக நின்று ரசித்து பார்த்தோம். ஃபின்ச்சஸை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். அடுத்து வந்து காக்கட்டியில் இருந்தது. அடுத்து வந்து டாங்கீஸ் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து குட்டியாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பொண்ணு தடவி கொடுத்துட்டு இருந்தா. அடுத்து கோய் ஃபிஷ் ஃபீடிங் சென்டர் போக போகிறோம்.
முன்னாடி வந்து இந்த மாதிரி லெல்லி பாண்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதில் குட்டி குட்டி மீன்கள்லாம் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இங்கே போனோடனே ஃபிஷ் ஃபுட் தராங்க. அதை நம்ம போட்டோம் அப்படின்னா மீன்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு பாருங்கள் ஃபுட்லாம் போட்டால் எப்படி மீன் வந்து சாப்பிடுது அப்படின்னு. இந்த வாட்டர் ஃபீச்சருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து பப்பி பிளேயிங் ஏரியாவுக்கு போனோம். எனக்கு வந்து பயம், அதனால நான் வெளியே நின்றுட்டேன். ஹஸ்பண்டும் என் கூட நின்றுட்டாங்க. பிள்ளைங்க மட்டும்தான் உள்ளே போனாங்க. நாங்கள் போனது வெயில் நேரம் அப்படிங்கிறனால பப்பிங்கெல்லாம் பெஞ்சு கடையில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டாங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு சைடு லவ் பேர்ட்ஸ் இருந்தது, இன்னொரு சைடில் விதவிதமான புறாக்கள்லாம் இருந்துச்சு. சரி, மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன் நடந்துக்கிட்டு. இதை பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். புறாக்கள்லேயே எவ்வளோ விதம் இருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி ரேட்ஸ் எல்லாம் இருக்கு. இதில் வந்து ஹாம்ஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த செட்டப் வந்து இந்த சைட்லேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டிங்கெல்லாம் இருக்குது. ஆனால் வெயில் நேரம் அப்படிங்கிறனால எல்லாம் சுருண்டு படுத்திருந்தாங்க. ஸோ பர்ஷியன் கேட் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவும் உள்ளே தூங்கிட்டு இருந்தது, அதனால் சரியாக பார்க்க முடியல. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா விதவிதமான கோழிகள்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் ஏலகிரியில் ஃபண்டேரா பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கேயும் விதவிதமான பறவைகள், அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது. பெட் பண்ணலாம் முடிஞ்சது. ஸோ அதுவும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இது வந்து கடக்நாத் கோழி, கருப்பு கலரில் இருக்கும் ஃபுல்லாக. இது வந்து சில்வர் பெசன்ட், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட ஆரிஜின் வந்து சைனா. இது வந்து கொலம்பியன் பிரம்மா. இதோட ஆரிஜின் வந்து அமெரிக்கா. இது வந்து கோல்டன் செப்ரைட். இதோட ஆரிஜின் வந்து யுனைடெட் கிங்டம். அங்கே இருந்த நிறைய வெரைட்டி கோழிகளில் ஒரு சிலது மட்டும் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து கினி பிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முயலாக இருந்துச்சு. குட்டி முயலும் ஒரு 2 இருக்குது பாருங்கள். அதெல்லாமே தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அப்பாவும் பையனும் உட்காந்துட்டாங்க. அவங்க வெயிலில் வந்து கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழிகள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பேபி ஆஸ்ட்ரிச் அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டு போகிறதுக்காக தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இலையெல்லாம் கொடுத்தாங்க, அதை ஃபீட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு.
நாங்கள் மெயினாக வந்ததே இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் ஏவியரிக்காக தான். நாங்கள் ஏலகிரியில் ஃபண்டேரா பார்க் போனதுலேருந்து பையனுக்கு இந்த பறவைகள் மேலே பயங்கர இஷ்டம். ஆனால் வீட்டில் வச்சு வளர்த்த முடியாது, அட்லீஸ்ட் எங்கேயாவது வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். லாஸ்ட் டைம் பாண்டிச்சேரி ட்ரிப் வரும்போதே இங்கே வரணும்னு பிளான் பண்ணோம், ஆனால் அப்போ முடியலை. ஸோ அதனால் இந்த தடவை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. கோய் ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. நான் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பையன் கையில் வந்து ஒரு பெரிய மக்கா வந்து உட்காந்துருச்சு. ஸோ அதனால் அப்பாவும் பொண்ணும் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் போகிறதுக்குள்ளே அது பறந்துருச்சு. வேறு சில லவ் பேர்ட்ஸும் இருந்துச்சு. அழகாக வந்து கையில் உட்கார மாதிரி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. பையன் தான் மாற்றி மாற்றி விதவிதமாக பறவைகள்லாம் கையில் உட்கார வச்சு விளையாண்டுருந்தான். இந்த மாதிரி ஃபீட் பண்ணால் அது கையில் உட்காருது. ஸோ மக்காவை உட்கார வச்சு பக்கத்தில் வந்து ஒரு வீடியோவும் எடுத்துட்டோம். நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டு வர சொன்னேன், ஏன்னா பேர்ட்ஸுக்கெல்லாம் நகம் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், கீச்சிரும். அதனால் ஜாக்கெட் போட்டுக்கோ அப்படின்னு. ஆனால் ஜாக்கெட்டு தோளில் போட்டு போடாமல் சுற்றிட்டு இருந்தான், ஒன்றும் கீச்சலை அப்படின்ட்டு. அடுத்து வந்து ஸ்னேக் ஹவுஸ் வந்தோம். இங்கே வந்து ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்குது, இக்வானா, பைத்தான் அந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இக்வானாவும் கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னாங்க. ஆனால் அதுக்கு கன்சர்ன் பர்சன் வந்து லஞ்சுக்கு போயிட்டாங்களாம், அதனால் அவங்க இல்லை. ஸோ இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது பேர் வந்து சுகர் கிளைடரா. இங்கேயும் வந்து முயல் குட்டியெல்லாம் இருந்துச்சு. பொண்ணு வந்து அதை தடவி கொடுத்துட்டு இருந்தா. ஸோ பைத்தான் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பிள்ளைங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், பைத்தானோட ஃபோட்டோ எடுப்பேன், கண்டிப்பாக ஜாக்கெட் போட்டுட்டு தான் எடுங்க அப்படின்னு. அதுவும் பொண்ணு வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தா, அதனால் கண்டிப்பாக ஜாக்கெட் போடணும்னு சொல்லியிருந்தேன். சரி, இவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அந்த பாம்பை எப்படி பிடிக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு கையில் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கழுத்தில் போட்டு எடுத்தாங்க. ஜாக்கெட் போடுன்னு சொல்லியும் அந்த குட்டி வாண்டு போடவே இல்லை. ஆனால் சிரிச்சுட்டு ஃபோட்டோக்கு மட்டும் நல்லா போஸ் கொடுத்தான். ஆனால் பொண்ணு பாருங்கள், சொல் பேச்சு கேட்டு ஜாக்கெட் போட்டுக்கிட்டா. சரி, இதுதான் அந்த சுகர் கிளைடு. ஸோ பைத்தானோட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். என்ன கேட்டிங்கன்னா, நான் எந்த அனிமல்ஸ்கிட்டையோ பறவைக்கிட்டையோ போகவே மாட்டேன், பயம்தான். கேமராக்கு பின்னாடி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வீடியோ மட்டும்தான் எடுப்பேன். இப்போ வந்து கேட்டல் ஃபார்ம் வந்திருக்கோம். இதுதான் ஆல்மோஸ்ட் பார்க்கோட கடைசி பார்ட்டு. இங்கே வந்து விதவிதமான ஆடுகள், மாடுகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆடு பாருங்கள் எவ்வளோ பெரிய காது வச்சுருக்குன்னு. அதுக்கு புல்லெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. அவங்கள கேட்டிங்கன்னா வீட்டில் ஆட்டுக்குட்டியும் வளர்த்தலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பொண்ணுக்கு வந்து அனிமல்ஸ்னால் ரொம்ப இஷ்டம், பையனுக்கு வந்து பறவைகள்லாம் ரொம்ப இஷ்டம். என்றைக்கு அவங்க 2 பேரும் வளர்ந்து அவங்களா பார்த்துக்கிறாங்களோ அவங்க என்ன வேணாலும் வாங்கி வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ரோன் அடல்ட் ஆஸ்ட்ரிச் இருந்தது. அது எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க. ஸோ அவ்வளோதான், பார்த்துட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் போனதே தெரியல. என்ன வெயில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். வெளியில் வரும்போது கையில் போட்டிருந்த ரெஸ்ட் பேண்டை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அடுத்து வந்து நாங்கள் ஆரோவில் போகிறோம். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.
ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த கருடா பார்க் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.